சட்டத்தில் உள்ள பலவீனங்களை களைய அரசு தயார். கருத்துக்களை தெரிவிக்க அனைத்து தரப்புகளுக்கும் அழைப்பு. இயங்கலை பகடிவதையை கையாளும் முறை தீவிரமாக்கப்பட வேண்டும். தொடர்புடைய தரப்புகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். அனுமதியின்றி இயங்கும் அழகியல் சிகிச்சை மையங்கள் அடையாளம் காணப்படும். சம்பந்தப்பட்டோர் மீது சட்ட நடவடிக்கை நிச்சயம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் சந்திரகலா ஐயப்பன். கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் உள்ள குறைகளை சரி செய்ய அதில் திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து அரசாங்கம் கலந்தாலோசிக்கிறது. 2022 அதில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என பக்கத்தன் அரப்பன் கொண்டு வந்த தீர்மானத்தை அப்போதைய அரசாங்கம் நிராகரித்ததாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவு கூர்ந்தார். கட்சி தாவிய உறுப்பினர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற பதவிகளிலிருந்து நீக்கப்பட வேண்டுமென பக்கத்தான் முன்னதாக பரிந்துரைத்தது. ஆனால் அதை அப்போதுள்ள அரசாங்கம் ஏற்கவில்லை என அவர் கூறினார். அம்னோ உறுப்பினர்கள் பலர் முன்னதாக வெவ்வேறு கட்சிகளில் சேர்ந்தனர். இப்போதுள்ள எதிர்க்கட்சிகள் அதில் திருத்தம் செய்யப்பட வேண்டுமென கருதினால் அது குறித்து கலந்தாலோசிக்கலாம் என பிரதமர் சொன்னார். புத்ராஜயா சுராவ் அல் நஜாவில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் டத்தோ ஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். இயங்கலை பகடிவதையை தொடர்புடைய நிறுவனங்கள் கையாளும் முறை குறித்து பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மன நிறைவின்மையை வெளிப்படுத்தியுள்ளார். அதனையடுத்து தொடர்புடைய பல்லுலக ஆணையமும் அரசு மலேசிய போலீஸ் படையும் அந்த விவகாரத்தில் கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் பணித்ததாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்ஜில் தெரிவித்தார். இயங்கலை பகடி வதைகளை கையாள்வது தொடர்பில் டிக்டாக் சமூக ஊடக மேலாண்மையுடன் கலந்துரையாடப்பட்டது. இந்த விவகாரத்தில் முழு ஒத்துழைப்பு நல்க அது ஒப்புக்கொண்டதாக ஒருமைப்பாட்டு அரசின் பேச்சாளருமான அமைச்சர் கூறினார். நடப்பிலுள்ள சட்ட திருத்தங்களை சீராய்தல், புதிய சட்டங்களை இயற்றுதல், MCMC PDRM ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் முதலியவை அமைச்சரவை அளவில் பேசப்பட்டன. போலீஸ் புகார் அளித்த பின்னர் MCMCயிடமும் மக்கள் புகார் அளிக்கின்றனர். MCMCக்கு அவர்கள் செல்லும் போது முன்னதாக போலீஸ் புகார் அளிக்கும்படி அது அறிவுறுத்துகிறது. இதுபோன்ற நடைமுறை குழப்பத்தை விளைவிப்பதை அவர் சுட்டினார். இந்த நடைமுறையை எளிதாக்க இரு தரப்புகளும் இணக்கம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். இணைய பகடிவதைகளுக்கும் குற்ற செயல்களுக்கும் அமைச்சர்கள் சிலரே ஆளானதையும் அவர் இவ்வேளையில் மேற்கோள் காட்டினார். அவை போலி கணக்குகளிலிருந்து மேற்கொள்ளப்படுவதையும் ஃபாமி குறிப்பிட்டார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு மற்றும் அதன் கீழ் இயங்கும் துறைகளும் நிறுவனங்களும் உயர்நெறி கோட்பாடுகளை முறையாக பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும். அதன்படி தேசிய கணக்காய்வுத்துறை அதன் நிறுவனங்களில் கணக்காய்வை மேற்கொள்ள வரவேற்பதாக அமைச்சர் ngako meng தெரிவித்தார். நேற்று புத்ராஜயாவில் உள்ள தமது அலுவலகத்துக்கு தேசிய தலைமை கணக்காய்வாளர் டத்தோ ஒன் சுராயா ஒன் முகமது ராஜி வருகை மேற்கொண்ட போது அமைச்சர் அதனை தெரிவித்தார். இருவருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது நேர்த்தியான நிர்வாகம், விவேகமாக செலவு செய்தல், பயனுள்ள கொள்கை செயலாக்கம் ஆகியவற்றை செயல்படுத்துவதில் அமைச்சு கடப்பாடு கொண்டிருப்பதை குறிப்பிட்டார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் சிறந்த நிர்வாகத்தை பாராட்டி MyGPI வழங்கிய உச்ச அங்கீகாரம் அதற்கு சான்று பகர்கிறது என்றார் அவர். பிரதமர் தலைமையிலான மடானி அரசு மேற்கொள்ளும் மறுமலர்ச்சியின் தாக்கம் தற்போது நடைபெறும் மக்களவை கூட்டத்தொடரில் நிரூபிக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டினார். பிரதமரின் கேள்வி பதில் அங்கத்தில் முதன்முறையாக மலேசிய மனித உரிமை ஆணையம் சுஹாக்காம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு தொடர்ந்த அந்த விவாதத்தில் 71 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு கொண்டனர். நாட்டில் அழகியல் சிகிச்சை சேவை மையங்களை நடத்தும் போலி மருத்துவர்கள் மீது சட்ட நடவடிக்கை பாயும். தகுந்த உரிமம் பெறாத அவர்கள் மீது தொடர்புடைய நிறுவனம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இவ்விவகாரம் விரைவில் அமைச்சரவை கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவாங் சவுனி தெரிவித்தார்.
தகுந்த உரிமம் பெறாத அவர்கள் நடத்தும் சேவை மையங்கள் சட்டத்திற்கு புறம்பானவை. வெளிநாட்டினர் என நம்பப்படும் போலி மருத்துவ பயிற்சியாளர்கள் கோலாலம்பூர் மற்றும் ஜொஹூரில் அழகியல் சிகிச்சை சேவை மையங்களை நடத்தி வருகின்றனர். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மலேசியா அனைத்துலக மனிதநேய சமூக அமைப்பு MHO வலியுறுத்தி வருகிறது. கடந்த ஜூன் 21ஆம் தேதி உரிமம் இல்லாத அழகியல் சிகிச்சை மையத்தில் 23,400 ரிங்கிட் செலவில் மார்பக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு பெண் ஏமாற்றப்பட்டதை MHOவின் பொதுச் செயலாளர் டத்தோ ஹிஷாமுடின் ஹாஷிம் சுட்டினார். போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் மூச்சு திணறலுக்கு மட்டுமே ஆளானார். அதற்கும் மாரடைப்புக்கும் தொடர்பில்லை என டத்தோ லுகான் இஸ்மான் தெளிவுபடுத்தினார். கடந்த புதன்கிழமை மக்களவையில் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கும் ஆந்தனி லாக்குக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட அவர் நாடாளுமன்றத்தில் பதிலுரைக்க அவசரமாக அங்கு வந்து சேர்ந்தார். அதனால் பதிலளிப்பதில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது என டத்தோ லுகான் இஸ்மான் கூறினார். சில வேளையில் வேகமாக நடக்கும்போது அல்லது ஓடும்போது மூச்சு இறைக்கும் என்றார் அவர். அந்த நிலைதான் போக்குவரத்து அமைச்சருக்கும் நேர்ந்தது. இப்போவில் 13ஆம் ஆசியான் மாநாட்டையும் 10ஆம் பேரா சுகாதார மாநாட்டையும் ஒரு சேர தொடக்கி வைத்த பின்னர் டத்தோ லுகான் இஸ்மான் ஊடகத்தாரை சந்தித்தார். அனுமதியின்றி பொருளக கணக்குகளிலிருந்து பணம் வெளியேறுவது தொடர்பான புகார்களை ஆய்வதில் வரையறுக்கப்பட்ட நிர்வாக நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். பொருளகங்களுக்கும் நிதி கழகங்களுக்கும் நீதித்துறை அமைச்சர் லிம் ஹுயிங் அந்த அறிவுறுத்தலை விடுத்தார். பொருளக கணக்கிலிருந்து பணம் களவு போவது குறித்த புகார்கள் பெறப்படினும் அவை குறித்து தொடர்புடைய பொருளக அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனும் புகாரை நிதி அமைச்சு பெற்றது. அவை போன்ற முறைகேடுகள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக துணை அமைச்சர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட முறைகேடு ஏற்படின் அமைச்சு அதனை உரிய முறையில் ஆராயும் என்றார் அவர். அவற்றை ஆராயும் வரையறுக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையையும் அரசு கடுமையாக்கும் என அவர் கோடிக்காட்டினார். ட்ரேஸ் அண்ட் ரிகவரி ஆபரேஷன் 2.0 நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த பின்னர் லிம் செய்தியாளர்களை சந்தித்தார். நெல் மற்றும் அரிசி துறை பற்றிய ஆய்வுகளை மலேசிய போட்டியாற்றல் ஆணையம் தொடர்ந்து மேற்கொள்கிறது. அந்த துறையில் சட்டவிரோத அரிசி விநியோகிப்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டும் ஆராயப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு அறிக்கை வழி தெரிவித்தது. MYCC மேற்கொள்ளும் ஆய்வில் அமைச்சு தலையிடாது. அதற்கு முழு ஒத்துழைப்பையும் தேவையான தகவல்களையும் அமைச்சு வழங்குவதாக கூறியது. 2010 போட்டியாற்றல் சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக அரிசியை விநியோகிக்கும் எந்த தரப்பையும் அமைச்சு தற்காக்காது எனவும் அது தெளிவுபடுத்தியது. குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் 1994 நெல் மற்றும் அரிசி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். MYCCயின் ஆய்வு முடிவுக்கு அமைச்சு காத்திருக்கும் வேளை எந்த ஆருடமும் வெளியிட வேண்டாம் என மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முதலாளியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண் ஊழியர் அளித்த முதல் புகாருக்கு உரிய தீர்வு கிட்டியுள்ளது. பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் தொடர்பான நடுவர் மன்றம் அதனை வழங்கியது. கடந்த மே 23ஆம் தேதி 2022 பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் பிரிவு 19(1) கீழ் விசாரணை தொடங்கிய 60 நாட்களுக்குள் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு சுட்டியது. புகார் அளித்த பெண் ஊழியர் வழங்கிய ஆதாரங்களை பரிசீலனை செய்த பிறகு அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதை நடுவர் மன்றம் உறுதி செய்தது. அதனைத் தொடர்ந்து தொடர்புடைய முதலாளி பாதிப்புற்ற பெண்ணுக்கு மன்னிப்பு அறிக்கை வழங்க வேண்டும் என அது உத்தரவு பிறப்பித்தது. பாலியல் துன்புறுத்தல் புகார்களை இதற்கு முன் சிவில் நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கி வந்தது. அவ்விவகாரங்களை விரைவாகவும் எளிதாகவும் குறைந்த செலவில் கையாள டாக்ஸ் நடுவர் மன்றம் வகை செய்கிறது. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்கள் தயங்காமல் முன்வந்து டாக்ஸ் நடுவர் மன்றத்தில் புகார் அளிக்க கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளிக்க பொதுமக்கள் திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
மலேசியர்களிடையே இருக்கும் அன்பும் கருணையும் கொண்ட உள்ளம் துன்பத்தில் வாடுபவர்களுக்கு உதவச் செய்கிறது. அந்த மனப்பான்மையை பொறுப்பற்ற சில தரப்பினர் சாதகமாக பயன்படுத்தி வறுமையில் வாடுவது போல் பாசாங்கு செய்து நன்கொடை பெறுகின்றனர். அத்தகைய கும்பலிடம் பொதுமக்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டுமென புக்கிட் அமான் புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராம்லி முகமது யூசுப் அறிவுறுத்தினார். நன்கொடை பெறும் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட மற்றும் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டவையா என்பதை பொதுமக்கள் உறுதி செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்ட தரப்பினர் நிதியை எவ்வாறு கையாள்கின்றனர், உரிய தரப்பினருக்குத்தான் நிதியை அனுப்புகிறோமா என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்மையில் சமூக வலைதளங்களில் நன்கொடை மோசடி தொடர்பில் கைதானவர்கள் எண்ணிக்கை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீராம்லி இவ்வாறு பதில் உரைத்தார். இந்த விவகாரம் தொடர்பில் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். எலி பாசனம் கலந்த பொறியை உட்கொண்ட இன்னொரு பாலகனும் உயிரிழந்தான். 2 வயது முகமது லுத் சயூக்கி மரணமுற்றதை குலீம் மாவட்ட போலீஸ் துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது அசீசுல் முகமது கைரி உறுதிப்படுத்தினார். புலாவ் பினாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முகமது லுத் சயூக்கியின் உயிர் இன்று பிற்பகல் 1:20 மணி வாக்கில் பிரிந்தது. இதற்கு முன்னர் அவரின் சகோதரன் 3 வயது முகமது அகில் சயூக்கி நூர் சுஃபியான் கடந்த புதனன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். கடா குலேம் லபுபசாரில் உள்ள படாங் ஊபி கிராமத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்விரு சகோதரர்களும் எலிப்பாசனம் கலந்த பொறியை உண்டது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 2 ஆடவர்கள் கைதாகியுள்ளனர். கோலாலம்பூர் டெசாப்பு தலிங்கில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் அவர்கள் பிடிபட்டனர். அதில் 40 லட்சம் ரிங்கிட் பெறுமானம் உள்ள ஷபு வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போதைப்பொருள் குற்ற புலனாய்வு இயக்குநர் சிபி டத்தோ கவ் காக்சின் சொன்னார். நேற்று மாலை 5:30 மணி வாக்கில் 37 வயதுடைய ஆடவர் ஒருவர் செலுத்தி வந்த காரை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டதில் 126.18 கிலோகிராம் எடையிலான ஷாபு வகை போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆடவரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் வீடொன்றில் போலீசார் சோதனையிட்டனர். அதில் 43 வயதுடைய மற்றொரு ஆடவர் கைது செய்யப்பட்டார். 2023ஆம் ஆண்டிலிருந்து அந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தீவிரமாக இயங்கி வந்ததாக அறியப்படுகிறது. அண்டை நாட்டிலிருந்து தரைமார்க்கமாக அந்த கும்பல் போதைப்பொருளை கடத்தி இருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. பின்னர் உள்ளூர் சந்தைகளில் குறிப்பாக கிள்ளான் பள்ளத்தாக்கு சுற்றுப்பகுதிகளில் அந்த போதைப்பொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம். கைதான ஆடவர்கள் விசாரணைக்கு உதவ 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 1952 அபாயகர போதைப்பொருள் சட்டம் செக்ஷன் 39B பிரிவின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்படுவர். கோப்பெங்கில் குடிகொண்டிருக்கும் கோல விழியால் அகிலமெல்லாம் நீக்கமர நிறைந்தவள், பூ உலகையும் வானுலகையும் ஆள்பவள். அன்னை பராசக்தியா மகாமுத்து மாரியம்மன் ஆலயம் இன்று இனிதே குடமுழுக்கு கண்டது. பேரா கோப்பெங் கோபிசானில் அமைந்திருக்கும் அவ்வாலயம் சுற்று வட்டார மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம். தனிப்பெரும் முதல்வியாக ஆதிபெரும் சக்தியாக பூத்து குலுங்கும் அம்பாளின் ஆசியை பெற பக்தர்கள் இன்று காலையிலேயே அங்கு கூடினர். புன்னகை தவழ எண்டிசை புவனம் 14ஐயும் புனிதமாக்கும் திருக்கோவிலில் அன்னையவள் வீற்றிருக்கிறார். 1000 கண்ணுடையாள் என அடியவர்கள் பாடி மகிழும் அழகு ஒளிரும் தேவியரின் தோற்றத்தை கண்டுகளிக்க 1000 கண்கள் போதாது. எப்படி இந்த கும்பாஷம் எனக்கு தெரியும்னா வரணும், எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, அதாவது மெடிஷன் கும்பாஷம் குரூப்னு, அதுலேருந்து வரோம். அதை பார்த்து நாங்கள் எங்கள் கும்பாஷம்லாம் வருவோம். மேலும் பல கும்பாஷம் வெளிநாட்டிலையும் போய் பார்த்துருக்குறோம். நான் ஒரு 50-60 வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்கேன். எங்கள் குடும்பம் எல்லாமே இந்த இடத்துல இருந்து வாழ்ந்தவங்க. இங்கே சுற்று வட்டார மக்கள் எல்லாம் அனைவரும் ரொம்ப நல்லவங்க. இந்த கோயிலுக்காக ரொம்ப உழைக்கிறவங்க. இது சின்ன பிள்ளைலேருந்து வாழ்ந்த இடம்னால எங்களுக்கு கோயில் கட்டுறப்ப எங்களுக்கு தெரியும் அந்த கோயில் கும்பாஷம் இன்றைக்கி வருது அப்படின்ட்டு. அதுக்காக பிளான் பண்ணி இன்றைக்கி வந்துடுவோம் கோயிலுக்கு. சிறப்புனா இந்த கோயில் அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். எது வேண்டுனாலும் நம்ம வேண்டிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். முன்கூட்டியே நான் இங்கே ஒரு வாரமாக இங்கே சில சேவைகள் நான் என்னுடைய திருப்திக்கு இந்த ஆலயத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருக்குது அவர் செய்தது. ஏனென்றால் இங்கே உள்ள வட்டாரத்தில் உள்ள
1400 குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு. நான் இந்த கல்யாணம் பண்ணி 23 வருஷம் ஆக போகுது. இந்த 23 வருஷம் என்னோடய வீடு இந்த ஆலயத்துக்கு எதிர்ப்புறமாக தான் இருக்குது. ஸோ நான் அனுதினமும் இந்த ஆலயத்துக்கு வருவேன், நினச்சதெல்லாம் வேண்டுவேன், அதுபடி நடக்கும். ஸோ எல்லாமே இந்த முத்துமாரியம்மன் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆலயத்தை முழுமையாக புதுப்பிக்கும் திருப்பணிகள் நிறைவை எட்ட ஏறத்தாழ 14 மாதங்கள் பிடித்தன. மகா முத்துமாரியம்மன் ஆலயம் திருக்குட முழுக்கு காண்பது இது 5ஆம் முறையாகும். அன்றைய நாட்களில் காளியம்மாள் என்ற பெயரில் ஆலயம் விளங்கி வந்தது. சுற்றுவட்டாரத்தில் ஒரு 5 கோயில் இருக்குது. ஸோ இது 2வது கோயில் தான் சொல்லுவாங்க. தாய் கோயில் கோபிங் வட்டாரத்தில் இருக்குது. இந்த கோயில் 85 வருடம். ஸோ பழைய கோயில் ஒரு காளியம்மன் கோயிலாக இருந்து அப்புறம் 85 இந்த கோயில் ஒரு முத்துமாரியம்மன் பக்கத்தில் வைத்து இந்த கோயில் இப்போ புதிய மண்டபம் ஒரு 10 வருஷம் முன்னுக்கு 2000 கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். புதிய கோயிலை கட்டி. ஸோ இது இரண்டாவது கும்பாபிஷேகம். புதிய கோயில் கட்டி 2வது கும்பாபிஷேகம். மொதல் கும்பாபிஷேகம் 2010, இது 2024. இந்த கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு ஒரு 14 மாதம் பிட்டுது. ஏறக்கூட ஒரு 600,000. அதாவது ஸோ அதனால் இந்த கும்பாபிஷேகம் பொதுமக்கள் நிறைய பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க. என் நண்பர் சார்பில், என் குடும்பத்தை சார்பில் பொதுமக்கள் எல்லாமே நன்கொடை கொடுத்து இந்த திருப்பணி சிறப்பாக செய்து கொடுத்ததுக்கு இந்த ஆலய சார்பில் நன்றி தெரிவிக்கிறேன். கோப்பெங் தொகுதியில் வாழும் இந்தியர் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அவர்களின் நலனில் பேரா அரசு அக்கறை கொள்கிறது. குறிப்பாக அங்குள்ள இந்து ஆலயங்களுக்கு கணிசமாக ஒதுக்கீட்டை மாநில அரசாங்கம் வழங்கி வருவதை பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் சுட்டினார். மாநில அரசாங்கம் கணிசமான தொகை இஸ்லாம் அல்லாதவர்கள், அதாவது 10 மில்லியன் ரிங்கெட்டு இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க பேராக் மாநில அரசாங்கம். இதை முறையாக எந்தெந்த ஆலயங்கள் தேவைப்படுதோ அந்தந்த ஆலயங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த கோவிட் காலத்தில் கும்பாபிஷேகம் செய்ய முடியாமல் விடுபட்ட ஆலயங்கள் நிறையா இருக்குது. அந்த ஆலயங்கள்லாம் இப்போ திரும்ப செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்கு கணிசமான நிதி தேவைப்படுது. இந்த கோப்பேங் ஒரு சிறிய நகரம். இந்தியர்கள்னு பார்த்தா ஒரு குறைவான இந்தியர்கள், ஏறக்குறைய ஒரு 11% இந்தியர்கள் வாழ்கிறாங்க இங்கே. ஆனால் அதில் 4 ஆலயங்களுக்கு இந்த வருடம் நிதி வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த ஆலயம் முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு மட்டும் 2,26,000 ரிங்கெட் வழங்கப்பட்டிருக்கு. அல்லல் போக்கும் கார்முகில் நிறத்தவள், கவலை அறுக்கும் பார்ப்புகள் பராசக்தி, அடியவர்களின் மனதில் கோபுரமாக இருக்கும் அவளுக்கு எத்தனை எத்தனை பெயர். தாய் வீட்டிற்கு திரும்பிய செல்வங்கள் போல பக்தர்கள் அங்கு பெரும் வெள்ளமாக திரண்டிருந்தனர். எத்துணை துயர் சூழ்ந்தாலும் அன்னையிடம் முறையிட்டால் சூரியனை கண்ட பனி போல மறைந்துவிடும் என்பது கோப்பெங் வாழ் இந்தியர்களின் நம்பிக்கை. வங்காளதேசத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவான பட்டதாரிகளுக்கு பணி வாய்ப்பு அளிக்கும் முறையை எதிர்த்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பரித்தனர். அவர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் தோட்டாக்களையும் போலீசார் பயன்படுத்தியதாக ஊடகங்கள் கூறின. நடப்பில் இருக்கும் முறைமைக்கு மாற்றாக புள்ளிகள் அடிப்படையில் பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தும் முறை செயல்படுத்தப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நல்ல வருவாய் அளிக்கும் பாதிக்கும் மேற்பட்ட அரசு பணிகள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருப்போருக்கு வழங்கப்படுகின்றன. தலைநகர் டாக்காவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் குதித்த சுமார் 150 மாணவர்களை போலீசார் கலைத்தனர். அதில் 11 பேர் காயமுற்றதாக கொம்பிலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சொன்னது. இதுபோன்ற வன்முறை மேற்கொள்ளப்படக்கூடாது என பல தரப்புகள் வலியுறுத்தின. ஆளும் கட்சிக்கு ஆதரவான மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் முறையை உச்சநீதிமன்றம் இவ்வாரம் ரத்து செய்தாலும் அதிருப்தியால் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக வங்காளதேச அரசு தரப்பு தெரிவித்தது. உக்ரைனின் ஜப்போரிசியா அணு உலை அமைந்துள்ள பகுதியிலிருந்து ரஷ்ய படை வெளியேற வேண்டும் என ஐநா உத்தரவிட்டுள்ளது. உக்ரைனிய செயலாக்க தரப்பின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட பகுதியாக அது இருக்க வேண்டும் என அந்த உலக ஒன்றியம் தீர்மானம் கொண்டு வந்தது. ரஷ்ய படைகள் ஜப்போரிசியா பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் எனும் தீர்மானத்துக்கு ஐநா பொதுப்பேரவையின் 193 உறுப்பினர்கள்
ஆதரவாக வாக்களித்தனர். 9 பேர் அதற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 60 பேர் நடுநிலை வகித்தனர். ஐரோப்பாவில் பெரிய அணு உலையான ஜபோரிசியாவை கடந்த 2022 பிப்ரவரியில் ரஷ்யா கைப்பற்றியது. அதன் மீது ரஷ்யா தாக்குதல் மேற்கொள்வதாக உக்ரைன் தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்தது. உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என ஐநா பொதுப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர். ரஷ்யா அதற்கு செவி சாய்க்காததை அடுத்து இந்த தீர்மானத்தை ஐநா கொண்டு வந்தது. கென்யாவின் வலுக்கும் மக்கள் போராட்டத்தின் எதிரொலி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. அனைத்து அமைச்சரவை உறுப்பினர்களையும் அரசு வழக்கறிஞர்களையும் பதவி நீக்கம் செய்தார் அதிபர் வில்லியம் ரூட்டோ. நாட்டில் விதிக்கப்பட்ட புதிய வரிக்கு எதிராக தொடர்ந்த போராட்டத்தால் அமைச்சரவை கலைக்கப்பட்டது. துணை அதிபர் ரிகாத்தி கச்சாக்வா மற்றும் வெளியுறவு அமைச்சரும் பிரதமரின் அமைச்சரவை செயலாளருமான முசாலியா முடவாடி தொடர்ந்து தங்களின் பதவியை வகிப்பர் என வில்லியம் ரூட்டோ தெரிவித்தார். நாட்டின் வரி உயர்வை எதிர்த்து இளைஞரணி நடத்திய போராட்டத்தால் நாடு பொருளாதார ரீதியில் பெரும் நெருக்கடியை சந்தித்தது. ஆகையால் தனது ஈராண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்ததாக வில்லியம் ரூட்டோ வருத்தம் தெரிவித்தார். உலக நிதியகத்திடம் கடனை திரும்பி செலுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல், அதிகரித்த மக்கள் வாழ்க்கை செலவினங்களுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு அவர் பரிதவிக்கிறார். நிர்ணயிக்கப்பட்ட வரி உயர்வை மீட்டுக் கொண்டால் $270 கோடி கடனை அடைக்க மேலும் ஒரு கடனை பெற வேண்டியிருக்கும் என கடந்த வாரம் வில்லியம் ரூட்டோ முன்மொழிந்ததை தொடர்ந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினர். கடந்த மாதம் போலீஸ் அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் 39 பேர் கொல்லப்பட்டனர். மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடாக இந்தியா தொடர்ந்து நிலைத்திருக்கும் என ஐநா கணித்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அழுத்தங்களை அந்நாடு எதிர்கொள்ளும். கடந்த ஆண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்கிய சீனாவை முறியடித்தது இந்தியா. இந்த நூற்றாண்டு வரை அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்கும். 2060ஆம் ஆண்டு மத்தியில் அதன் எண்ணிக்கை 12 விழுக்காடு சரிந்து 170 கோடி மக்கள் தொகையை எட்டும் என 2024 உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் காட்டுகின்றன. இவ்வாண்டு சீனாவின் 141 கோடி மக்கள் தொகையை காட்டிலும் இந்தியா 145 கோடி மக்கள் தொகையை தொட்டது. 2054ஆம் ஆண்டில் இந்தியாவில் சுமார் 169 கோடி மக்கள் வசிக்கும் நிலையில் சீனாவின் மக்கள் தொகை 121 கோடியாக குறையும் என ஐநா தெரிவித்தது. சீனாவில் இதே நிலை தொடர்ந்தால் 2100ஆம் ஆண்டு மக்களின் எண்ணிக்கை 63 கோடியே 30 லட்சமாக பதிவாகும் என திடுக்கிடும் தகவலை அது வெளியிட்டது. வங்காளதேசம், இந்தோனேசியா, மொரோக்கோ, பெரு மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் 21ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியில் மக்கள் தொகை வீழ்ச்சியை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் இருந்து வரும் வெப்ப அலைகளுடன் போராடி வருகிறது இத்தாலி. அதன் 11 நகரங்களில் கடும் வெப்பம் உச்சத்தை எட்டியுள்ளதால் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் ரோமில் வெப்பநிலை 40லிருந்து 42 பாகை செல்சியஸ் வரை பதிவாகி உள்ளது. அந்நாட்டின் சுகாதார அமைச்சு வெப்பநிலை அபாய நிலைகளை 4 வண்ணங்களாக வகைப்படுத்தியுள்ளது. அதில் 7 நகரங்களில் வெப்ப அலை தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதால் அவ்விடங்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தாலியின் தலைநகரான ரோமில் வெப்பத்தின் தாக்கத்தால் அங்கு வாழும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. வரலாற்று நகரான ரோமிற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் கடும் வெப்பத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள குடைகளை பயன்படுத்துவதை காண முடிகிறது. புதிய தடத்தில் பயணிக்கும் ஜப்பானின் அணையாடை வாணிகம். ஆம், குழந்தைகளை காட்டிலும் மூத்த குடிமக்களுக்கான அணையாடை பெருமளவில் தயாரிக்கப்படுகின்றன. சரிந்து வரும் பிறப்பு விகிதம், அதிகரித்து வரும் மூத்த குடிமக்கள் எண்ணிக்கையே அதற்கு அடித்தளமாக விளங்குகிறது. ஜப்பானில் புதிதாக பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து 8 ஆண்டுகளாக சரிந்து வருகின்றது. கடந்த ஆண்டு அதன் எண்ணிக்கை மேலும் குறைந்ததாக அந்நாட்டு தரவுகள் காட்டுகின்றன. அதேவேளை மூப்படையும் மக்கள் தொகை கொண்ட நாடாக உருமாறி உள்ளது அந்த உதய சூரியன் நாடு. கடந்த ஆண்டு மக்கள் தொகையில் 29 விழுக்காட்டினர் 65 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் என உலகளாவிய தரவு மற்றும் வணிக நுண்ணறிவு தளம் ஸ்டட்டிஸ்டாவின் தரவுகள் காட்டுகின்றன. அதன் அடிப்படையில் ஜப்பான் ஃபுஜினோமியா பகுதியில் அமைந்துள்ள டாயோ பேப்பர் நிறுவனம்
அதிக அளவில் முதியோருக்கான ஆணையாடையை வெளியிடுகிறது. அதன் விற்பனை ஒரே வருடத்தில் சூடுபிடிக்க தொடங்கியதாக அதன் தயாரிப்பு மேலாளர் நவுத்தோ சுகாயா தெரிவித்தார். வாடிக்கையாளரின் தேவைக்கு ஏற்ப பல வடிவங்களை அது தயாரிக்கிறது. அணையாடையை அணிந்து கொண்டு தயக்கமின்றி பொது நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக மக்கள் சிலர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஆக லாபத்தை ஈட்டித்தரும் பெரியோர்களுக்கான அணையாடை தயாரிப்பை விரிவுபடுத்த அந்த நிறுவனம் இலக்கு கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கான தயாரிப்பையும் நிறுத்தப் போவதில்லை எனவும் அது கூறியது. $86 லட்சம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக இதுவரையில் விற்று தீர்க்கப்பட்ட டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை அது. அதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் டிக்கெட் விற்பனையில் பிரான்ஸ் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அந்த ஐரோப்பிய நாட்டில் ஒலிம்பிக் போட்டி தொடங்க இன்னும் 2 வாரங்களே மீதம் உள்ளன. அதற்குள் டிக்கெட் விற்பனையில் புதிய சாதனையை பிரான்ஸ் உருவாக்கிவிட்டது. இதற்கு முன்னர் அந்த சாதனை அமெரிக்கா வசம் இருந்தது. அந்நாட்டின் அட்லாண்டா நகரில் 1996 அரங்கேறிய ஒலிம்பிக்கில் 83 லட்சம் நுழைவு சீட்டுகள் விற்பனையாகின என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அந்த சாதனை முறியடிக்கப்பட்டிருப்பது குறித்து பாரிஸ் ஒலிம்பிக்கின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் டோனி எஸ்டன்வேட் மகிழ்ச்சி தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிக்கு மட்டும் 10 லட்சம் டிக்கெட்டுகள் விற்பப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க கிண்ண காற்பந்து போட்டியில் மூண்ட வன் செயல் சம்பவம் அது தொடர்பான விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். உருகுவே கொலம்பியா அணிகளுக்கிடையிலான அரையிறுதி ஆட்டத்தின் நிறைவில் அந்த வன் செயல் மூண்டதாக கூறப்படுகிறது. அவ்வாட்டத்தில் ஒற்றை கோலில் வெற்றி கனியை பறித்த கொலம்பியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அந்த தோல்வியால் சினமடைந்த உருகுவே ஆட்டக்காரர்கள் சிலர் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அரங்கில் குழுமியிருந்த ஆதரவாளர்களுடன் கைகலந்தனர். அவர்களில் லிவர்பூல் அணி தாக்குதல் வீரர் டேவிட் நுனேஸும் அடங்குவார். அந்த சம்பவத்தை சாடிய ஏற்பாட்டாளர்கள் தீவிர விசாரணைக்கு பின்னர் உரிய முடிவு எட்டப்படும் என எச்சரித்தனர். இவ்வேளையில் கைகலப்பு நிகழ்ந்த அதே அரங்கில் உருகுவேவும் கனடாவும் 3ஆம் இடத்தை பிடிக்க களம் காணவிருக்கின்றன. அந்த ஆட்டம் நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு தொடங்கும். போர்த்துகல் வீரர் ஜாவோ பல்கினாவை 4 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறது பயர்ன் மியூனிக். இதற்கு முன்னர் 29 வயது பல்கினா இங்கிலீஷ் அணியான ஃபுல்ஹாமிற்கு விளையாடியிருந்தார். 2022 ஃபுல்ஹாமில் இணைந்த அந்த மத்திய திரள் ஆட்டக்காரர் அவனிக்காக 79 முறை களம் கண்டார். போர்த்துகலின் முதன்மை வீரர்கள் அணியில் இடம்பெற அவருக்கு 31 தடவை வாய்ப்பு வழங்கப்பட்டது. பயனுடன் பல்கினா செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மதிப்பு குறித்த விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அந்த மதிப்பு 5,10,00,000 யூரோஸை எட்டக்கூடும் என கணிக்கப்படுகிறது. பல்கினா 2023 பயனில் இணைவதாக இருந்தது. ஆனால் இறுதி நேரத்தில் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்படும் இடங்களை ஆக்கிரமித்தல் கூடாது. அதனால் தீமை விளையும் என எடுத்துரைக்கிறார் புலவர் உலகநாதர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.